Okay. Hi all, welcome to Terzaghi Institute. என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எதுக்காக உங்களுக்கும் சேர்த்து தான், இங்க இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக, முதல்ல வந்து இது என்ன பொதுவா பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிப்பரேஷன் பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிப்பரேஷன் பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு சிலபஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒரு காமன் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ நான் பிஜி பண்ணும்போது இட் வாஸ் அரௌண்ட் இன் 2007 to 2009. அப்பெல்லாம் வந்து நான் வந்து வருஷத்துக்கு 20 எக்ஸாம் எழுதுவேன். வருஷத்துக்கு 20 எக்ஸாம் எழுதுவோம். அவ்வளவு கால் ஃபார் வந்துட்டே இருந்துச்சு எக்ஸாம்ஸுக்கு. ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பிளஸ் பப்ளிக் செக்டர் எக்ஸாம்ஸுக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டர் எக்ஸாம்ஸ் ஒன்னொன்னா வச்சுட்டே இருந்தாங்க. இந்துஸ்தான் பெட்ரோலியம் தனியா வைப்பாங்க, பிபிசிஎல் தனியா வைப்பாங்க, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா கிராக்கர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் லிமிடெட் இருக்கும், செயில் இருக்கும், கெயில் இருக்கும், ஆயில் இருக்கும், கோல் இருக்கும். இது எல்லாம் ஒன்னொன்னா என்ன பண்ணுவோம், கோல் இந்தியா லிமிடெட் சிஏல இருக்கும். ஒன்னொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமா ஒரே எக்ஸாமா கேட் எக்ஸாம்னு ஒரு பிரான்ச் கீழே கொண்டு வந்துட்டாங்க. சோ கேட் எக்ஸாம் கிளியர் பண்றீங்கன்னா நீங்க இந்த எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரிதான் டிஎன்பிசிக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தனியா இருந்துச்சு, ஹவுசிங் போர்டு தனியா இருந்துச்சு, ஆர்என்க்கு தனியா இருந்துச்சு, டிரான்சிட்கோ தனியா இருந்துச்சு. இது மாதிரி சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சிவேஜ் சப்ளை போர்டு ஒன்னொன்னும் என்னவா இருந்துச்சுன்னா தனித்தனியா இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு போர்டும் தனித்தனியா கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்டோமெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அறநிலையத்துறை. ஓகே, கோயில் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கிறது. சோ இது எல்லாமே தனித்தனியா இருந்துச்சு. பட் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து ஒரு காமன் ட்ரீக்குள்ள கொண்டு வராங்க, காமன் பிரான்ச்குள்ள கொண்டு வராங்க. என்னன்னா டிஎன்பிஎஸ்சி. சோ நீங்க இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதினாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இதுல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் உங்களால கவுன்சிலிங் மூலமா சூஸ் பண்ணிட்டு போக முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்க சினாரியோ. வேற ஸ்டேட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேரளால ஏஇயா இருக்காங்க ஹைவேஸ்ல. அவங்க எல்லாம் அப்படின்னா இயர் ஆன் இயர் எக்ஸாம் எழுதிடுவாங்க. எப்பப்ப வேகன்சிஸ் வருதோ அப்பப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எழுதி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க. நீங்க எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, மினிமம் கட் ஆஃப்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, என்ன இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க. எக்ஸாம் வர வேகன்சி கிரியேட் ஆக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா போஸ்டிங் கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல முன்னாடி அப்படி இருந்துச்சுல, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தனித்தனியா வந்துச்சுல, சேம் வே. ஆனா இங்க நமக்கு அப்படி இல்ல. இங்க என்ன அப்படின்னா, ஒரு நோட்டிபிகேஷன்ல 300 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, நீங்க 301 ஆளா வரீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு என்ன இல்ல, ஏஇ போஸ்டிங் இல்ல, கரெக்ட் தானே? அதே எக்ஸாம்ல நீங்க 301 ஆளா வந்திருக்கீங்க. ஆனா ஒரு 50 போஸ்டிங் வந்து நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க உள்ள இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா? உள்ள இருக்கீங்க. அப்போ இங்க என்னன்னா, சார் அப்ப இதெல்லாம் லக்கு தானே சார் அப்படின்னா, அது இட்ஸ் நாட் அபவுட் தி லக், இட்ஸ் அபவுட் வாட் யூ கேன் சேஞ்ச் அண்ட் வாட் யூ கேன் டூ. அதனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க சப்போஸ் 298 பொசிஷன் வந்திருக்கீங்க, கண்டிப்பா ரிலீஸ் பண்ண வேகன்சிக்கு கட் டவுன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ரிலீஸ் பண்ண வேகன்சியை கட் டவுன் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க 298 பொசிஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான் இல்லையா? கன்ஃபார்ம்டு தான். அப்போ யூ ஆர் இன்டு தட் 300 இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பயுமே இருக்கிற இதுக்கு எய்ம் பண்ணி பார்டருக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போடணும். நீங்க பாத்தீங்க, இப்ப ஜூம் லைவ்ல இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்கு, படிக்க வைக்கணும். அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, படிக்க வைக்கணும். ஜாப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு கமிட்மெண்ட்ஸையும் தாண்டி அவங்க என்ன பண்ணணும்னா படிக்க வைக்கணும். அவங்களும் படிக்கணும். அப்போ இது இல்லாமையே நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம உள்ள இங்க இருக்கோம். அப்போ நம்மளோட எஃபர்ட் போடுறது மல்டிபிளா என்ன வரணும்னா வெளியில வரணும், ரிசல்ட்ஸ் வெளியில வரணும். அப்ப நீங்க சிவில் இன்ஜினியரிங் ஒரு தடவை ப்ராப்பரா புரிஞ்சு படிங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப அறிவாளியா வருவாங்க. நான் என்ன சென்ஸ்ல சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வரும்போது எனக்கு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும், எனக்கு இந்த எக்ஸாமுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா போதும், இந்த எக்ஸாமுக்கு வேணான்ட்டு வருவாங்க. அப்ப நான் சும்மா ஒரு கொஸ்டின் பேப்பரை காமிச்சு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கெஸ் பண்ணுங்கப்பா, இது எந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? உங்களால இப்ப நான் ஒரு கொஸ்டினை காமிச்சு கேட்கிறேன், உங்களால கெஸ் பண்ண முடியுமா? எஸ்ஒஎம்ல ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்த போறோம். இன்னைக்கு நடத்தி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 2 கொஸ்டினை காமிச்சு உங்ககிட்ட கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட், ஓகேவா, ஃபார் மைல்டு எக்ஸ்போஷர்னு கேட்கிறேன். ஓகே, ஃபார் ஆர்சிசின்னு கேட்கிறேன். இந்த கொஸ்டின் எந்த எக்ஸாமுக்கு பொருந்தக்கூடிய கொஸ்டின்? கொஸ்டின் புரிஞ்சா? மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட், மைல்டு எக்ஸ்போஷர், மொத்தம் 5 எக்ஸ்போஷர் இருக்கு. மைல்டு, மாடரேட். யூடியூப்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இங்க கொஞ்சம் பிசிக்கலா கிளாஸ் இருக்காங்க, சோ அதனால அவங்கள பார்த்து பேசுறேன். சோ டோன்ட் திங்க் தட்
ஐ கான்டாக்ட் இல்லைங்கிறது மட்டும் நினைக்க வேண்டாம். ஃபைன். ஸோ மைல்ட் எக்ஸ்போஷர், மாடரேட் எக்ஸ்போஷர், சிவியர், எக்ஸ்ட்ரீம், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் 5 எக்ஸ்போஷர் இருக்கு. ஒன்னொன்னுக்கு மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் இருக்கு. டேபிள் 5ல ஆஃப் IS 456ல இதை பத்தி கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி பார்க்க தான் போறோம். ஓகேவா? இப்ப இதே கொஸ்டினை நல்லா கவனிங்க. கேட்ல கேட்கலாம், IESல கேட்கலாம், SSC JE பிரிலிம்ஸ்ல இருக்கலாம், மெயின்ஸ்ல இருக்கலாம். ஓகே ஓகே. அடுத்தது TRBல இருக்கலாம். சார் முக்கியமான எக்ஸாம்க்கு வாங்க, TNPSC AEக்கு இருக்கலாம். ஓகே. அடுத்து இப்ப வர போற HPCL, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், தனியா கால் ஃபார் பண்ணிருக்காங்க, அதுக்கு இருக்கலாம். AAI தனியா தான் கால் ஃபார் பண்ணுவாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுல இருக்கலாம். இல்ல அடுத்து இனிமே ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஏதாவது கால் ஃபார் பண்ணாங்கன்னா அதுல இருக்கலாம். அப்போ யூ cannot judge that what type of question. இப்ப நான் கேட்டது ரொம்ப ஜெனரிக்கான கொஸ்டின். இதே நான் ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் கொடுத்து நியூமரிக்கல சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி கேட்கிறேன். அப்ப டெஃபினட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா கேட் லெவலுக்கோ TRB லெவலுக்கோ தான் இருக்கும். கரெக்டா? என்ன புரியுதா? இதே ஒரு டெரிவேஷன் ப்ராப்ளம் கேட்கிறேன், டிரைவ் பண்றது, டெரிவேஷன், டிரைவ் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸஸ் ஃபார்முலா இஸ் அரைவ்டுன்னு நான் கேட்கிறேன் அவினாஷ், என்ன எக்ஸாமா இருக்கலாம்? காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, IES மெயின்ஸ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருக்கலாம், அல்லது SSC JE பேப்பர் 2 இருக்கலாம், ஸ்டேஜ் 2 இருக்கலாம். டிஸ்கிரிப்டிவா எழுதணும், நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும் போது இதுல முக்கியமான ஒருத்தர் விட்டுனேன், மெயின் பிளேயர். ஓகே. இந்தியால லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் யாரு? எஸ். ஓகே. லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் ரயில்வேஸ். ஓகே. RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகே. சோ அங்கேயுமே இதே எக்ஸாம்ஸ் தான். RRBக்கும் SSC JEக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே CBT தான். CBTனா என்னமா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல RRBக்கும் SSCக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. ரெண்டுமே CBT தான். ரெண்டுமே 2 ஸ்டேஜா கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் SSC JEல என்னன்னா, நீங்க CBT எழுதுறீங்கல்ல ஸ்டேஜ் 1, அந்த ஸ்டேஜ் 1ல எழுதுறத வந்து மெயின்ல மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதே RRB வந்து குவாலிஃபைங் எக்ஸாம் தான். RRBல இப்ப ஒரு 100 மார்க்ஸுக்கு நீங்க 80 எடுக்கிறீங்க, இவங்க 50 எடுத்து குவாலிஃபை ஆயிட்டாங்க, 2 பேருமே ஒன்னா தான் ட்ரீட் பண்ண போறாங்க. பட் இது எல்லாத்துலயுமே சிலபஸ் எப்படி இருக்கு? சிமிலரா தான் இருக்கு. ஓகே. இப்போ இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நான் ஏதாவது டெரிவேஷன் நடத்துவேன் SSCக்கு கிளாஸ் எடுக்கும் போது, அவன் கேட்பான், சார் SSCல பிரிலிம்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப் தானே, நீங்க ஏன் சார் டெரிவேஷன் நடத்துறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். சரியா? சரிப்பா, SSC JE பார்ட் 2ல ஸ்டேஜ் 2ல கேட்டிருக்காங்கப்பா இந்த கொஸ்டின். நான் முதல்ல ஸ்டேஜ் 1க்கு படிக்கிறேன், அப்புறமா நான் ஸ்டேஜ் 2க்கு படிக்கிறேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் யூஸ்வலா ஒரு 3 months கேப் இருக்கும். அதுல நீங்க எழுதி 1 month கழிச்சு தான் ரிசல்ட்டே வரும். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 2 மாசம் இருக்கு. 2 மாசத்துல என்ன பண்ண போறாங்களா? மொத்த சிவில் இன்ஜினியரிங்கோட எல்லா டெரிவேஷனையும் படிக்க போறாங்களாம். எங்க ஆரம்பிச்சு என்வைரன்மெண்டல் ஃப்ளூயிட்ஸ், சாயில்ஸ், ஹைட்ராலிக்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், இரிகேஷன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல RC அனாலிசிஸ், SOM எல்லாமே படிக்க போறாங்களாம். Is it possible to do so? You can't do that. You can't do that. Provided நீங்க எப்பவுமே படிச்சு வச்சிருந்தீங்கன்னா that would be easy for you. அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்னா, ஸ்பிளிட் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு பிராக்டிஸ் மட்டும்தான் பண்ற மாதிரி இருக்கணும். என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் மட்டும்தான் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அந்த பிராக்டிஸை நீங்க எப்படி கன்வே பண்ண போறீங்க, எப்படி கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எப்படி நீங்க வந்து செக்ரிகேட், இதுதான் பிராக்டிஸ் எப்படி பாப்பீங்கன்னா, நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல நாங்க அதை கவர் பண்ணிடுவோம். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. கான்டென்ட் ஒண்ணுதான். நம்ம மெட்டீரியல்ஸ் புக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புக்ல இருக்கிற கான்டென்ட் ஒண்ணுதான். நீங்க IESக்கு படிச்சாலும் சரி, SSC கேட் எதுக்கு படிச்சாலும் சரி, கான்டென்ட் ஒன்னாதான் இருக்க போகுது. ஆனா நீங்க கொஸ்டினா நான் கேட்கிறேன் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஒரு பெரிய எக்ஸாம் அன்னைக்கு ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு நான் எழுதிட்டு வந்த கேண்டிடேட்ஸை மீட் பண்ணி கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், சும்மா அவினாஷ் எப்படி எழுதுனீங்க எக்ஸாம், ஐ மீன் என்ன மிஸ் பண்ணீங்க மெயினா? ஓகே. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் அங்க போயிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, இவ்வளவு டெப்தா கேட்டிருக்காங்களே அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, அந்த விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் என்னன்னா, கொஸ்டினை காமிச்சே பயமுறுத்துறாங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க வெண்மொழி? முக்கியமான விஷயம் என்ன? டைம். டைம் பத்தல சார். எத்தனை கொஸ்டினுக்கு வெண்மொழி?
லாஸ்ட் 50 கொஸ்டின்ஸ்க்கு டைம் பத்தல. அப்ப 150 கொஸ்டின் நீங்க எவ்வளவு நேரமா எழுதிருக்கீங்க? 3 hours எழுதிருக்கீங்க. 3 hours. அப்ப ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜ் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 150 by 180 எவ்வளவுப்பா? ஆர் 180 by 150 சொல்லுங்க, கால்குலேட்டர் இருங்க. 180 by 150 எவ்வளவு? 1.25 இல்லையா? 6/5 தானே? எவ்வளவு? 1.6/5. 1. ஓகே, அவ்வளவு எடுத்திருக்கீங்க. இப்போ SSC JE என்ன பண்ண போறீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து ரீசனிங் எழுத போறீங்க, 50 கொஸ்டின் வந்து ஜெனரல் அவேர்னஸ் எழுத போறீங்க. மிச்சம் இருக்கிற 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்க? சிவில் இன்ஜினியரிங் எழுத போறீங்க. இந்த சிவில் இன்ஜினியரிங் 100 ஃபர்ஸ்ட் இந்த 50 கொஸ்டின்ஸ் ஒரு 30 மினிட்ஸ்ல எழுதுறீங்க. ஏதாவது இன்டெலிஜென்ஸ். அடுத்து அவேர்னஸ்க்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் எவ்வளவு நேரத்துல எழுதுறீங்க? 30 மினிட்ஸ்ல எழுதுறீங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு இருக்கு? 1 hour 60 மினிட்ஸ் தான் இருக்கு. which is like ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? 0.6 மினிட்ஸ் எடுத்துக்கணும். 1/10 of a second இல்லையா? 0.6 whatever. 0.36. ஓகே, 0.36 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்? ரிமைனிங் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டெண்ட் பண்ண முடியும். சார் வாசிக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளவு டைம் கண்டுதானே, கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு என்ன ஆயிரும்? இப்ப நான் ஒரு கொஸ்டின் காமிக்க போறேன், கொஸ்டினை ரீட் பண்ணீங்கனால என்ன ஆகும்? 30 செகண்ட்ஸ் இப்படி போயிடும். அப்போ இங்க கான்டென்ட் முக்கியமா, ஸ்பீடு முக்கியமா? கம் ஆன் கைஸ், ஸ்பீடு முக்கியம். டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்பீடு முக்கியமா, அக்யூரசி முக்கியமா? அவங்க 1 hour கொஸ்டின் 30 மினிட்ஸ்ல ஃபுல்லா எழுதிட்டாங்க, ஆனா பாதி தப்பு. ஏன் சார் ஆரம்பத்திலேயே நீ எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? 100 கொஸ்டின்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் தான் பாதி தான் எழுதிருக்கீங்க, ஆனா 100 ஃபுல் 60 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க. உங்களோட அக்யூரசி பர்சன்டேஜ் 90. யார் கிளியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆப்வியஸா நீங்க தான். சோ which is high priority? ரிவர்ஸ்ல வருவோம். ஃபர்ஸ்ட் அக்யூரேட்டா பண்ணணும், கரெக்டா பண்ணணும். அடுத்து ஸ்பீடா பண்ணணும். அதுக்கப்புறம் கான்டென்ட் வைஸ், கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கான்செப்ட் லேர்னிங்ல தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனா லேர்ன் பண்றத ஒரு தடவை தான் லேர்ன் பண்ணுவீங்க. a plus b the whole square equal to சார் என்ன சார் 6th இருந்து படிக்கிறோம், அது தெரியாதா சார்? a square plus b square plus 2ab லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்க. இதே தான் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமா கொடுக்குறேன்னு வைங்களேன், அந்த ப்ராப்ளம்ல கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அதுல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுமான்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 30 seconds to 1 minute ஆயிரும். அப்போ கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம், பட் அப்ளிகேஷன் டிஃபர்ஸ் இல்லையாப்பா? அப்போ உங்களோட போக்கஸும் உங்களோட பிராக்டிஸும் எங்க இருக்கணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினா ஒரு கான்டெக்ட, ஒரு கான்செப்டை எப்படி கொஸ்டினா மாத்தி அதுக்கு எப்படி நான் ஆன்சர் கொண்டு வருவேன் அப்படிங்கறதுதான் இருக்கணும். ஃபைன், இதெல்லாம் நாங்க எங்க கவர் பண்ணுவோம்னா எங்களோட டெஸ்ட் சீரீஸ்ல கவர் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வாட் அண்ட் வேர் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் லேர்னிங் த கான்செப்ட்ஸ். ஒரு தடவை கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்க. ஒரு தடவைனா எக்ஸாக்டா ஒரு தடவை சொல்லல. இப்போ எஸ்ஐஎம் ஃபர்ஸ்ட் யூனிட் நான் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா இவங்க 3 ஹவர்ஸ்ல படிக்கிறாங்க, அவங்க 2 ஹவர்ஸ்ல படிக்கிறாங்க, நீங்க 5 ஹவர்ஸ்ல, இங்க 8 ஹவர்ஸ்ல. பிரச்சனையே இல்லை. நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு வரும்போது எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் யூனிட் கிளியர் ஆயிருப்பீங்க. இதே இது இன்னைக்கு நீங்க 2 ஹவர்ஸ்ல படிச்சீங்கல்ல, ஆனா நீங்க கொஞ்சம் அரைகுறையா படிச்சிட்டீங்க, திரும்பி நாளைக்கு மறுபடியும் படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வருதுன்னு வைங்களேன், நான் அதை சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா கான்செப்ட் எத்தனை தடவை படிக்கணும்னு சொன்னேன்? நீங்க 8 ஹவர்ஸ்க்குள்ள 3 தடவை படிச்சுக்கோங்க, புரியுது இல்ல என்ன சொல்றேன்னு? ஆனா ஒன்ஸ் தான் நீங்க படிக்கணும். ஒன்ஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட், அடுத்த ஸ்டெப் என்னது? அப்ளை தட் இன் த கொஸ்டின் ஃபார்மட். அதனால நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அப்ளிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the more you practice, the more you will have confidence on the day of the exam. நிறைய பேர் சார் நான் டபுள் ஷேட் பண்ணிட்டேன், ஒரே கொஸ்டினுக்கு நான் டபுள் ஷேட் பண்ணிட்டேன், ஒரே கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தெரியுது, இங்க இருந்து எடுத்து எழுதும் போது நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸே இல்ல. So first what you have to do is do with the level of confidence. நீங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கம்மா, லைட்டா ஆடுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா கீழே விழுவீங்க. எப்படியாவது நான் சேஃபா போகணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது ஓட்டிடணும் நினைங்க, என்ன பண்ணுவீங்க? பர்ஃபெக்டா ஓட்டுவீங்க. நான் லாஸ்ட் பேட்ச்ல அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸ்கீயிங்னா தெரியுமா? பனியில ஸ்கேட்டிங் போவாங்க இல்லையா, அவங்க ஃபாரஸ்ட்க்கு நடுவுல போவாங்க. அப்ப எப்படி இருக்கும்னா, ஃபாரஸ்ட்க்கு நடுவுல போகும்போது வெறும் மரமா இருக்கும். அப்ப கூட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இவ்வளவு மரம் இருக்கு, உங்களால எப்படி இதெல்லாம் தாண்டி போக முடியுது? எனக்கு பார்க்க பயமா இருக்கு, போறதுக்கே பயமா இருக்குன்னு.
அப்ப அவர் சிம்பிளா சொல்லுவாரு, நீங்க மரத்தை பாக்குறீங்க, நான் மரத்துக்கு நடுவுல இருக்க பாதையை பாக்குறேன். அப்ப யூ ஃபோக்கஸ் ஆன் த அப்டக்கிள்ஸ் அண்ட் ஐ ஃபோக்கஸ் ஆன் த பாத். சோ whenever you focus on the path, இங்க எது அப்டக்கிள்? இப்ப நான் சொன்ன 10 சப்ஜெக்ட் தானே, 10 சப்ஜெக்ட் சிலபஸ், ஜெனரல் ஸ்டடிஸ், அவேர்னஸ், இன்டெலிஜென்ஸ், அப்படியே மைண்ட்ல எப்படி ஓடும், அனிமேஷன்ல எப்படி ஓடிட்டே இருக்கும். இது எல்லாம் என்னது? அப்டக்கிள்ஸ். ஆனா இது 3 months கைடட் ப்ரிப்பரேஷனோட எடுத்து உட்கார்ந்தா நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாத்வே போட்டு போறோம்ல, அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த பாத். ஏன் இந்த உலகத்திலேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் தடவை SSC JE எழுதுறீங்களா என்ன? நீங்க தான் ஃபர்ஸ்ட் தடவை TNPSC AE எழுதுறீங்களா என்ன? யார் வருஷம் எழுதிட்டு தானே இருக்காங்க, வருஷம் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டு தானே இருக்காங்க. So you are not doing something that someone have never did, right? So you are doing something that which people are regularly doing it, and it is the biggest thing for you because you haven't tried yet, because you haven't succeeded. 8th standard syllabus கொடுத்து அவினாஷை படிச்சுட்டு வர சொல்றேன், நாளைக்கு படிச்சுட்டு வருவானா மாட்டானா? ஏன்? ஒரு தடவை படிச்சு முடிச்சிட்டான். இப்ப BE சிலபஸ கொடுத்து உண்மையிலே கேட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நான் கொடுப்பேன். நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் BE டிகிரியோ நீங்க ME டிகிரியோ உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா புரியும். ஓ, இதுக்குதான் இவ்வளவு திணறணுமா, இதுக்குதான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமா, இதுதான் இப்படி மனப்பாடம் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். So what we have to focus on is, since you have never tried that, you are scared about it. You are scared about it. Once you have tried that, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதை பத்தி பயப்படவே மாட்டீங்க. இப்ப யாராவது சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அண்ணா நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம் நான் பயமா இருக்குண்ணா அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொன்னா, போடா ஆனுவல் எக்ஸாம் தான்டா அப்படின்னுவோம். ஆனா நம்ம அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாம் பயந்துட்டு இருப்போம். அதே நம்ம செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாப்ல இருக்கும்போது, இப்ப நம்ம TNPSC படிக்கிறோம், இப்ப BE பசங்க யாராவது வந்து அண்ணா செமஸ்டர் எக்ஸாம்னா போடா நான் பாக்கா செமஸ்டர், கரெக்ட் தானே? இப்ப UPSCக்கு நீங்க அடுத்து படிக்க போகும்போது TNPSC எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஈஸியா இருக்கும். சோ இட்ஸ் நாட் தட், அது அப்படியே தான் இருக்கு. நீங்க பாக்குற பார்வை தான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட போக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும். நான் அதனாலதான் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கான்டென்ட்குள்ள போகாம, SOM ஓட கான்டென்ட்குள்ள போகாம எப்படி படிக்கணும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம எப்படி மைண்ட் லெவல்ல ரெடி ஆயிக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த செஷன். Is that fine for all? Is that fine for all? So what you are going to focus on? Which exam, Asan? திரும்பி என்ன எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? TRB, GATE, SSC JE, SSC JE. ஓகே ஃபைன். நான் ஒரு ஆன்சர் எதிர்பார்த்தேன், ஆனா அந்த ஆன்சர் வரல. ஓகே, இப்பதான் சொன்னேன், ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸாமும் எழுதலாம்டா அப்படின்னு இப்பதான் சொல்லி முடிக்கிறேன். காமன் நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி யாருக்கு அந்த எக்ஸாம் தான் வேணும் அப்படின்னா, fine guys, I really appreciate for the level of focus that you have got, but still you have to attend all exams. Okay, உங்களுக்கு TNPSC தான் இன்னும் பரவாயில்ல, எல்லா எக்ஸாம் போய் எழுதுங்க, Group 1 Group 2 எதுனாலும், பேங்கிங் எதுனாலும். ஏன் அப்படின்னா அந்த 3 hours without phone, without any commitment, without any disturbance, even you couldn't go for restroom, 3 hours ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது you will think of your life. இதே மாதிரி தானே நான் TNPSC AE உட்கார்ந்துருப்பேன், இதே மாதிரி தானே நான் அந்த எக்ஸாம்ல உட்கார்ந்துருப்பேன், சுத்தி இருக்கையில எழுதுவாங்க. அப்பதான் நமக்கு கில்ட்டா இருக்கும், ஐயோ நம்ம இவ்வளவு கேவலமான பொசிஷன்ல இருக்கோமா, இவ்வளவு வேர்ஸ்டான கண்டிஷன்ல இருக்குமா. we have to enhance ourselves, we have to be a better version of ourselves. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஒரு சூப்பரான ஒரு கோட் இருக்கும், yesterday I was clever, yesterday I was clever, so I thought of changing the world, today I am wise, so I changed myself, I changed myself. அவ்வளவுதான். நான் கிளவரா இருக்கும்போது உலகத்தை மாத்தணும்னு நினைச்சேன். எப்படி இந்த எக்ஸாமை மாத்தி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும், எக்ஸாம் கேன்சல் ஆனா நல்லா இருக்கும், எத்தனை நாள் நம்ம எய்ம் பண்ணிருப்போம், கரெக்ட் தானே? ஆனா now you have to change yourself. That's the wisest decision that you can ever do. Okay, you have to be the better version of yourself, and I assure for that. கான்செப்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துருவேன், ஆனா பிராக்டிஸ் யார் பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். நான் கோச், கிரவுண்டுக்குள்ள வந்து விளையாடுறதுக்கு எனக்கு I'm not permitted to do that. I'll be standing out of the ground and you are on the day of the exam. கரெக்ட் தானே? சார் எக்ஸாம் அன்னைக்கு பக்கத்துல வந்து உட்காருங்க சார், கமான், 2 பேரையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, கரெக்ட் தானே? You can't do that. So what you have to do is you. Okay, நீங்க மட்டும்தான். அதனால once you have developed that confidence, level of confidence to face your fears, to face anything, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது சொல்லலாம், no offense. சிவில்ல எல்லா சப்ஜெக்டும் பிடிக்குமா? ஃபைன், கேட்டியா? கேட்டுக்கிட்டீங்களா சார்? ஃபேஸ் பார்த்து வச்சுக்கோங்க சார். எல்லாமே பிடிக்காதா?
எல்லாமே பிடிக்குமா? கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாலும் பயந்துட்டேன். இது அனாலிசிஸ் பிடிக்காது. ஓகே ஃபைன். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிக்கல வெண்மலி, டிஆர்பில அதான் 50 மார்க்கு கேட்க போறாங்க. நீங்க டிஆர்பி எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுவீங்களா? சும்மா ஹைப்போதெட்டிக்கலி பயப்படாங்க. ஓகே, டிஆர்பி எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுவீங்களா? அனாலிசிஸ் படிக்க ஆரம்பிங்களா? ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டூ தட். நாட் அபவுட் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஸ்டடி, இட்ஸ் அபவுட் வாட் இட் இஸ் நீடட். எனக்கு இது வரும் அதனால நான் இதை படிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்? இந்த எக்ஸாமுக்கு இது தேவை. See, certain results demand certain effort. ஆமா தானே? Certain results demand certain effort. யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் படிப்பேன்னா உட்கார்ந்து இருப்பீங்களா? அவன் 17 மணி நேரம் படிச்சுட்டு இருக்காங்க. கேட்டுதானே? Certain results demand some effort. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எஃபோர்ட் போட்டே ஆகணும். இப்ப அனாலிசிஸ் பிடிக்காம இருந்தாலும் என்ன பண்ணி தான் ஆகணும்? படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி தான் இங்க. There is no choice of subject over here. Okay, you have to study. Okay, so first என்ன பண்ணணும்னா மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. You know what is the best way to overcome your fear? To face it. அவ்வளவுதான். ஒரு விஷயம் பயந்துகிட்டே நேத்திக்கு இன்னொரு கேண்டிடேட் வந்திருந்தாங்க. I'm not sure whether he or she is connected online. தப்பா எடுத்துக்க வேணாம். பேரண்ட் வந்து பேசினாங்க. சரி, இவங்க வந்து ஏற்கனவே 2 இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டாங்க. ஓகே, லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ்லாம் நல்லா தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் அன்னைக்கு ஃபுல்லா பயந்துடுறாங்க. அவங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் உடம்பு சரியில்லாம ஆயிடுது. இல்ல எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு நான் எப்படியும் ஃபெயிலா தான் ஆக போறேன், நான் ஏன் ஃபுல்லா எழுதணும்னு பாதியில எந்திரிச்சு வந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட நான் பேசினேன். ஒரு 4-5 கொஸ்டின் ரேண்டமா கேட்டேன். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட போய் நான் டீச் பண்ணணுமா இல்ல வேற என்ன பண்ணா அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க? நான் போய் டீச் பண்ணவா? திரும்பி என்ன பண்ணணும்? கான்பிடன்ஸ் கொடுக்கணும். எப்படி வரும்? நல்லா எழுது நல்லா எழுது நல்லா எழுதுன்னு வெளியே இருந்து நான் சொல்லிட்டே இருந்தா எழுதிடுவாங்களா? டெய்லி கூப்பிடுவேன், இங்க வாங்க ஒரு ஓரமா உட்காருங்க, இந்தாங்க கொஸ்டின் பேப்பர், 3 hours எழுதுங்க. கேட்டுதானே? 3 hours எழுதுங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க, கொஸ்டின் ஆன்சர் எழுதிக்கிட்டே இருங்க. சார் பயமா இருக்கு, பயப்படுங்க சார், நான் மயங்கி விழுங்க, நான் மெடிக்கல் டீம் கூப்பிடுறேன். ஆமா தானே? சோ வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு எப்படி இருக்கும்? நான் பார்க்காத டெஸ்டா? கேட்டுதானே? நான் பார்க்காத 3 மணி நேரமா? அது இருக்கும். அதனால வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். அதனால உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட், ஐ கேன் அஷ்யூர் யூ, உங்களுக்கு சாயில் பிடிக்கலன்னா சாயில் ரொம்ப சூப்பரா கிளம்பி போவீங்க. அதனால யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். இட் இஸ் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு பி ரெடி டு டேக் இட் அப். ஆமா தானே? எனக்கு இது வேணாம், எனக்கு இது பிடிக்கலன்னு ஒதுங்கி நிக்காம யூ ஹேவ் டு ரெடி டு டேக் இட் அப். இஃப் தட் இஸ் த கேஸ், definitely you can achieve anything. Fine. So what I would really suggest for getting into competitive exam is, okay, competitive exam is focus only on the foundation that you have. Okay, foundation அப்படிங்கிறது SSC JE, RRB JE, TNPSC AE. வந்தது அதுக்காக தான் எல்லாரும் சொல்றீங்க, அப்புறம் அதை மிஸ் பண்றீங்க. TRB, okay, TRB, அடுத்து வர HPCL, இது எல்லாத்துக்குமே வந்து we are going to have one preparation. Okay, தமிழ்ல ஒரு கல்லு 2 மாங்கான்னு இருக்கும், இங்கிலீஷ்ல 1 stone 2 birds இருக்கும். சரியா? கேட்டுதானே? அப்படி இருக்கும். பட் இங்க 1 stone, okay, 5 exams. Okay, 1 preparation, 5 exams. So you have to do that with all the energy that you can. Okay, first class வந்தோம்னா first rules, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். சார் நெக்ஸ்ட் ஓகே, அது நாங்க எந்திரிக்க மாட்டோம். ஓகே, காலையில ஃபுட்டை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. சார் என்ன சார், காலையில எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க பிரஞ்ச் தான் சாப்பிடுவோம். ஓகே, 11 மணிக்கு 2 சேர்த்து சாப்பிடுவோம். லஞ்ச் பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரஞ்ச் சாப்பிடுவோம். நோ, யூ கான்ட் டூ தட். ஓகே, ஒரு நாளைக்கு 3 hours கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நாங்க வீக்கெண்ட்ல தான் பிளான் பண்ணி படிப்போம். நோ, யூ ஷுட் நாட் டூ இட். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் what you have to do, சேம் டே படிச்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு நோட், ஒரு பெரிய நோட்டு போட்டு சப்ஜெக்ட் எழுதிட்டு, டாபிக் உள்ள எழுதிட்டு, ஸ்டடிட்னு ஒரு காலம், ரிவைஸ்னு ஒரு காலம், பிராக்டிஸ்னு ஒரு காலம், அந்த பிராக்டிஸ்ல சப் காலம், தியரி தனியா, நியூமெரிக்கல்ஸ் தனியா, டெஸ்ட் டேக்கன்னு ஒரு காலம். இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேட் வைஸ் எழுத போறீங்க. இஃப் இட் இஸ் ஸ்டடிட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேட் எழுதி ஒரு டிக் போட போறீங்க. 2 தடவை படிச்சிருக்கீங்கன்னா டேட் எழுதி டிக் போடுங்க. 3 தடவை படிச்சிருக்கீங்கன்னா டேட் எழுதி டிக் போடுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க, சார் நான் எப்ப சப்ஜெக்ட், நான் முன்னாடி என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் வீக் நான் செகண்ட் யூனிட் நடத்துறேன், எங்க இருந்து ஆரம்பிங்க?
ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஆரம்பிக்கணும். நான் 5th யூனிட் நடத்திட்டு இருக்கேன், எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அத்தனை தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு 3 hours ஆகுது. அதே யூனிட் செகண்ட் டைம் படிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour. தேர்ட் டைம் படிக்கும் போது இன்னும் குறையும். அப்போ the more you practice என்ன ஆகும்? அதுக்கு தேவைப்படுற டைம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது. சோ எத்தனை யூனிட் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். இதை வந்து ஜெனரலா நான் அட்வைஸ் பண்றது. ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, சார் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், 3ஆம் யூனிட் போகும்போதே இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும் அப்படின்னு டயர்ட் ஆயிருது, எனக்கு ஐ அம் லூசிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கை மூடி வச்சுட்டு வந்துடுறேன். அப்போ இங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்? ரிவர்ஸ்ல இருந்து படிங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ரிவர்ஸ்ல இருந்து படிங்க. 5th யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 5th யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் இப்படி போங்க, இன்னொரு பக்கம் இப்படி வாங்க. ஃபியூச்சர்ல சொல்றேன். ஃபியூச்சர்ல நீங்க 10 யூனிட் படிச்சு முடிச்சிருவீங்கல்லம்மா. ஒரு சப்ஜெக்ட்ல 10 டாபிக் இருக்குன்னா 10 டாபிக் படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து வந்துகிட்டே இருந்தா போர் அடிக்கும். ஒரு டைம் என்ன பண்ணுங்க? ரிவர்ஸ்ல இருந்து வாங்க. ஒரு டைம் என்ன பண்ணுங்க? சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடுக்கு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம் போங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க படிக்கும் போது போரே அடிக்க கூடாது, போர் அடிச்சிடக்கூடாது, டயர்ட் ஆயிடக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. இவ்வளவும் தாண்டி படிச்சது என்னவா இருக்கணும்? ஞாபகம் இருக்கணும். இவ்வளத்தையும் தாண்டி படிச்சது ஞாபகம் இருக்கணும். அதையும் தாண்டி படிச்சது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆமா தானே? ஐயோ இது என்ன சப்ஜெக்ட், இதுக்கு ஸ்கொயர் வருமா, கியூப் வருமா, ஃபார்முலால நியூட்டன் வருமா, கிலோ நியூட்டன் வருமா? வராது. அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா வாட் யூ ஹேவ் டு டு இஸ் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ், நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். ஓகே ஃபைன். எஸ்ஐஎம் ஃபர்ஸ்ட் யூனிட் போமா? ஸ்டார்ட் ஆன்ல இருக்கா? ஓகே சார். என்ன சார் எடுத்தோன்னு நீங்க கான்செப்ட்ஸ் நடத்துவீங்கன்னு பார்த்தா என்ன சார் இதை காமிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லெவலுக்கு படிக்க போறோம் தெரிஞ்சுப்போம். நம்ம என்ன லெவலுக்கு படிக்க போறோம் தெரிஞ்சுப்போம். என்ன கேக்குறாங்க? ப்ராப்பர்ட்டி ஆஃப் a material but which it can be drawn into smaller section by the application of tension is called. ஓகேவா? இது ஒரு क्वेश्चन. Every material obeys Hooke's law. சரியா? யூனிஃபார்ம் மெட்டீரியல் ஒன் வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்கு, லோட் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த பாரா இருக்கு, ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி, பாய்சன்ஸ் ரேஷியோ. யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி, பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? அடுத்து என்ன கேக்குறாங்க? டிஎன்பிஎஸ்சி ஏஇல என்ன கேக்குறாங்க? யங்ஸ் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, லோடுக்கும் கிராஸ் செக்ஷனல் ஏரியாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து என்ன கேக்குறாங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது எஸ்எஸ்சி ஜேஇ கொஸ்டின், இப்போ பார்க்கறது டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஸ்டின். ஓகேவா? மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாடுலஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கு, இது இருக்கு, சேஞ்ச் இன் லென்த் எவ்வளவு. அடுத்து மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ். கரெக்டா கைஸ்? புரியுதா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மறுபடியும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ். மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ். ஓகே. அடுத்து வந்து ஜேடிஓல ஹூக்ஸ் லா இது வரைக்கும் வேலிட், ஹூக்ஸ் லா இது வரைக்கும் வேலிட். ஓகே. மறுபடியும் இதுல என்ன கேக்குறாங்கன்னா டெல்டா எல் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா டெல்டா எல் இலாங்கேஷன். எஸ்எஸ்சி ஜேஇல இதே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே. இப்போ டிஆர்பிக்கு வருவோம். டிஆர்பில மறுபடியும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வேணும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வேணும்? நியூமெரிக்கல் இருக்கா இங்க? நியூமெரிக்கலா? ஓகே. இது நியூமெரிக்கலா? இது நியூமெரிக்கலா? 0.3 கொடுத்து சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எடுக்கணும். இது என்னதுன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாடுலஸ் தான், யங்ஸ் மாடுலஸ். ஓகே. அது மறுபடியும் ரேஷியோ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் டு பல்க் மாடுலஸ் எவ்வளவுனா பாய்சன்ஸ் ரேஷியோ எவ்வளவு. மறுபடியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து நியூமெரிக்கலா? இது எதை வச்சு கேக்குறாங்க? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வச்சு. எதை வச்சு கேக்குறாங்க? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வச்சு. அப்படியே இங்க வாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇல இந்த இடத்துல எதை வச்சு கேட்டிருக்காங்க? எதை வச்சு கேட்டிருக்காங்க? தெர்மல் எக்ஸ்பான்ஷன். என்ன ஸ்ட்ரெஸ்? தெர்மல் ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ்? தெர்மல் ஸ்ட்ரெஸ். அப்ப டிஆர்பில, டிஎன்பிஎஸ்சி ஏஇல, எஸ்எஸ்சி ஜேஇல மூணுத்துலயுமே நான் தனித்தனியா நடத்தலாமா, ஒன்னா காமனாவே நம்மளால கொண்டு போக முடியுமா? கமான் கைஸ், காமனாவே கொண்டு போலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்துலயுமே என்ன கேக்குறாங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ். எஸ்எஸ்சி ஜேஇ பிரிலிம்ஸ்னால வெறும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சிபிடில கிளிக் பண்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் ஆன்சர் பண்ற மாதிரி டைரக்ட் क्वेश्चंस இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி ஏஇல கால்குலேட்டர் இல்லாம டைரக்டா சும்மா சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டிஆர்பில எப்படி இருந்துச்சு? ஒரு 2-3 ஸ்டெப் இன்வால்வ் ஆனாதான் ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சு. கரெக்டா? இப்போ ஒன்ஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஆல் தோஸ் எக்ஸாம்,
ஆன் a deep note நீங்க என்ன எக்ஸாம் கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? ஈஸியா உங்களால எழுதிட முடியும். கிளியரா? இப்ப நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிஇ சிலபஸ் ஈஸியா இருக்கு. ஏன்னா நீங்க ஓவர் டூ பண்றீங்க. என்ன பண்றீங்க? ஓவர் டூ பண்றீங்க. கரெக்ட் தானே? புரியுதுல என்ன சொல்றேன்? நீங்க ஐஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி ஏஇ உங்களுக்கு கஷ்டமா தெரியுமா? டெஃபினட்டா தெரியாது. ஏன்னா அங்க என்ன பண்ணிருக்கீங்க? தேவைப்படுறதோட ஓவர் டூ பண்ணிருக்கீங்க. இதேதான் இங்க நான் சொல்றேன். நீங்க டெப்தா படிக்கும் போது ஓவர் டூ பண்றீங்க. ஓகேவா? ரொம்ப ஓவர் டூங்கிறது அடுத்த கான்செப்ட். நான் அது வேணாம்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் நம்ம இன்னும் டீப்பா படிக்கணும். டீப்பா படிக்கும் போது மேலோட்டமா கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஈஸியா தெரியும். ஈஸியா இருக்கிறதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ்? லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே எப்படி இருக்கும்? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கும்? எந்தூசியாசம் இருக்கும். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதான் போச்சு, இந்த தடவை எப்படியும் கிடைக்காது, என்ன மிச்ச கொஸ்டின் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு. கரெக்ட். I will come to that mindset. So one should never lose all these things. So for example அவங்க சொன்னாங்க லாஸ்ட் 50 questions ரீட் பண்ண எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ உங்க கேஸ்ல நீங்க எக்ஸாம் எழுதுனீங்களா? எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ண டைம் இல்ல? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் வச்சுப்போம். 20 கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணி ஷேட் பண்ண டைம் இல்ல. ஆனா 5 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா 20 கொஸ்டின் ரீட் பண்றாங்க. ஆனா 20 கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியும். ஆனா என்ன பண்ண முடியலன்னா ஷேட் பண்ண டைம் இல்ல. அப்போ இதுல எங்க பிளாக் ஆயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்ல எல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா 1 மினிட்ல மூவ் ஆயிடணும் அடுத்த கொஸ்டினுக்கு. அதை நீங்க எத்தனை வாட்டி பண்ணாலும் அதே தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டேலண்ட் உள்ள கொண்டு வருவோம். இந்த கொஸ்டினுக்கு எப்படி எனக்கு ஆன்சர் வராம போகும்? இதை எத்தனை தடவை நான் கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கேன். கேட்டுதானே? இதை எத்தனை டெஸ்ட்ல நான் பார்த்திருக்கேன். நான் பார்க்காத கொஸ்டினானு அதுலயே உட்காந்துருவோம். 5 நிமிஷம் உட்காந்துரும். அந்த 5 நிமிஷம் கிடைச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ணிருக்க முடியும், ஷேட் பண்ணிருக்க முடியும். இந்நேரம் நீங்க ஏஐயா உள்ள உட்காந்துருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல என்ன எந்தூசியாசம் இருந்துச்சோ, என்ன இமோஷனல் பாயிண்ட் இருந்துச்சோ, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் டீப்பா படிக்கும் போது சிம்பிள் கொஸ்டின்ஸ் வரும்போதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ நான் இன்டென்ஷனா தான் ஒரு டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி மைண்ட் லெவல்ல இவ்வளவு ப்ரிப்பேர் பண்றேன். ஏன்னா நான் கான்டென்ட் வைஸ் நல்லா கொடுத்துதான் லாஸ்ட் பேட்சுக்கு அனுப்பிச்சேன். ஆனா நிறைய பேர் கான்பிடன்ஸை மிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே டேலண்டட், எல்லாருமே பொட்டன்ஷியல். நான் சேலஞ்ச் பண்ணுவேன். ஒரு கொஸ்டினை தூக்கி காமிங்க, அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஒரு கான்செப்ட போய் டவுட் கேளுங்க, அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? இவ்வளவு நாள் நமக்கு தெரியல, அதனால கிளியர் பண்ணல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு தெரியுது. இவ்வளவு நாள் புரியல, அதனால நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப புரியுது. அப்ப வாட் we are lagging? We are mainly lagging discipline. டைம் டிசிப்ளின் இல்ல, இன்னொன்னு கான்பிடன்ஸ் லெவல் இல்ல. இவ்வளவுதான் விஷயம். சரியா? So don't do that. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன். இது ரெண்டத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களால கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட முடியும்னு நீங்க வைங்க. கரெக்டா? அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். 200 கொஸ்டின் வரைக்கும் நீங்க ரீட் பண்ணிருக்கணும். SSC JE 100வது கொஸ்டின் வரைக்கும் நீங்க ரீட் பண்ணியே இருக்கணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரெஷர் எல்லாம் பின்னாடி தான் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் எப்பவுமே ஈஸியா தான் இருக்கும். நீங்க குயிக் கிளான்ஸ்ல போய் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட அது உங்களை காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போயிடும். சரியா? So always have this in mind. Okay guys, shall we move on to today's class? Say something. Okay guys. Thank you. யூனிட்மா SYM ஓட ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேவா? சோ SYM ஓட ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னு பேசுவோமா? நீங்க சொல்லுங்களேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா என்ன படிக்க போறீங்க? இதெல்லாம் மறந்துருங்க. இப்படி வச்சுப்போம், எதுவுமே தெரியாத மாதிரி. என்ன படிக்க போறீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல?
யூடியூப்ல இருக்கவங்கலாம் கமெண்ட் பண்ணலாம். சார், how to overcome failure and depression due to failure, இதெல்லாம் நான் 1 மணி நேரம் பேசுவேன். how to study when we feel like not to study, அதுக்கு நான் 1 மணி நேரம் பேசணும். அதனால கண்டிப்பா பேசுவோம் கைஸ், கண்டிப்பா பேசுவோம். இன்னைக்கு நாம சப்ஜெக்ட் குள்ள போயிடுவோம். ஓகே, சொல்லுங்க. என்ன ரிஜிட் பாடிஸ் பத்தி படிக்க போறீங்களா? வேற என்ன தாங்கும்? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கொஸ்டின் கேட்க நான் கேட்பேன். அது ஹர்ட் பண்றதுக்காகவும் கிடையாது, டெஸ்ட் பண்றதுக்காகவும் கிடையாது. டு ஓவர்கம் தி கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. ஓகே, ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸ் தாங்குமா ஸ்ட்ரெஸ் தாங்குமா? ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் போத் ஆர் சேம். ஓகே, அப்ப எப்படி சேமா வரும்? நம்ம எது அப்ளை பண்ணுவோம்? எந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்றோம்? போதும் சார், இனி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சார். தென் வேற என்ன படிக்க போறோம்? எஸ்ஐஎம்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல வாட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்? எஸ், குட். ஆன்லைன்ல வருதா? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், மெட்டீரியல் ஸ்ட்ரென்த், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். குட் குட். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்ன படிக்க போறோம்னு கேட்டா, மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் பண்ணி 2 மார்க் எழுதிதான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். நான் என்ன கேட்கிறேன், ஸ்ட்ரென்த்னா என்னன்னு கேட்கிறேன். திரும்ப என்கிட்டயே அப்படியே வார்த்தையை திருப்பி போட்டு நம்ம பெற முடியுமா? அதனால அப்ப மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்னா என்ன சொல்லுங்க? மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்னா என்ன? குட். மெட்டீரியல் வந்து எங்கம்மா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைங்கன்னா பான்ஸ் ஸ்கேல் எல்லாமே. ஓகே, என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலை நான் வந்து லோட் அப்ளை பண்றேன். இப்போ இந்த மெட்டீரியல்ல நான் லோட் அப்ளை பண்ண உடனே மெட்டீரியல் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா? மெட்டீரியல் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இது நல்ல மெட்டீரியலா இல்லையா? சும்மா கலோக்கியலா பேசுவோம் கொஞ்ச நேரத்துக்கு, டெக்னிக்கலா போகாம. நல்ல மெட்டீரியலா கெட்ட மெட்டீரியலா? வீக் மெட்டீரியல். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் லோட் அப்ளை பண்ணா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் லோட் அப்ளை பண்றேன். ஓகே, இப்படி வச்சுப்போம். லோட் அப்ளை பண்றேன் இந்த ஆப்ஜெக்ட் ஆச்சு இல்ல ஆச்சு. இப்போ இது நல்ல மெட்டீரியலா, குட் மெட்டீரியல், ஆர் ஐ மீன் ஸ்ட்ராங் மெட்டீரியல், ஆர் வீக் மெட்டீரியல்? வீக் மெட்டீரியல். இது வீக்கா இது வீக்கா? முன்னாடி இது வீக்னு சொன்னீங்க சார். நீங்க 2 மார்க்ல விளையாடுறீங்க பாத்தீங்களா? அப்ப கம் ஆன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட்ல லோட் அப்ளை பண்றேன். என்ன காட்டுது? இது ஸ்ட்ராங் மெட்டீரியலா வீக் மெட்டீரியலா? சார் எப்படியும் ட்விஸ்ட் வைக்க போறீங்க. ஒரு ஹேமர் எடுத்து இதை உடைக்கிறேன், என்ன ஆகும்? It will break. Then I cannot say this as strong. So it is all relative. Relative வேற, அப்சல்யூட் வேற. அடிக்கடி சிவில்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்சல்யூட் அப்படிங்கிறது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, மாறவே மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இது படி கூகுள் படி 32 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. இது மாறாது. ஓகே, இப்போ இது உங்களுக்கு வேர்க்கலாம், அவங்களுக்கு குளிரலாம், எனக்கு நார்மலா இருக்கலாம். சோ இது எல்லாமே எப்படி இருக்கும்னா வேரி ஆயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ரிலேட்டிவ். How you feel is relative. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், happiness is relative, success is relative. எது சக்சஸ்? 3 வேளை சாப்பாடு கிடைச்சா சக்சஸ், லைஃப்ல சக்சஸா இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் எனக்கு வேணாம். இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு பிரைவேட் ஜாப் கிடைச்சா போதும், நான் போய் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டு நீங்க எல்லாம் என்ன வந்திருக்கீங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், நான் என் பொட்டன்ஷியல ஃபுல்லஸ்டா டெஸ்ட் பண்ணணும்னு நம்ம இங்க வந்திருக்கோம். அப்போ சக்சஸ் இஸ் ஹைலி ரிலேட்டிவ். தி சேம் வே ரிலேட்டிவ்னா என்னன்னா ஒன்னத்தோன்னு கம்பேர் பண்றது. சப்ஜெக்ட்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுறது. புரியுதா? அப்சல்யூட்ங்கிறது எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். இப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்டர் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லோடிங். வெரி குட். எஸ் சுபா. எஸ் பிரபாகரன். ஹவு இட் வில் ரெசிஸ்ட் த லோட். Good. Internal resistance of material. Good. Okay. Red lover Murugan. Okay. How it resists the force or load. Ability to withstand load. Very good guys. Okay. என்னன்னா ஒரு மெட்டீரியல நான் லோட் அப்ளை பண்ணும்போது இவங்க யாருமே அந்த பாயிண்ட யூஸ் பண்ணல. ஒரு மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகாம எவ்வளவு லோட ரெசிஸ்ட் பண்ணுதோ, அவங்க எல்லாருமே ரெசிஸ்டன்ஸ் பத்தி தான் யூடியூப்ல இருக்கவங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க. ஒரு மெட்டீரியல் லோட ஃபெயில் ஆகாம ரெசிஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல் ஃபெயில் ஆகாம என்ன பண்ணுது, லோட ரெசிஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். கிளியரா? இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். சோ மெட்டீரியல்ல மொத்தம் 3 கிளாசிஃபை பண்ணுவோம். என்ன அப்படின்னா,
இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல லோட் அப்ளை பண்றேன், லோட் அப்ளை பண்ணோன்னா டிஃபார்மேஷன் நடக்குது, லோட ரிமூவ் பண்றேன், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னா, இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னா எலாஸ்டிக் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னா எலாஸ்டிக் மெட்டீரியல். நான் லோட் அப்ளை பண்றேன், நல்லா டிஃபார்ம் ஆயிடுச்சு. சப்போஸ் லோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரல, கரெக்டா? முன்னாடி இனிஷியலா ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கர்வா தான் இருக்கு. அப்போ இனிஷியலா ஸ்டேஜுக்கு வரல. அப்ப இந்த மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்? பிளாஸ்டிக் மெட்டீரியல். மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒன்னு எலாஸ்டிக், இன்னொன்னு பிளாஸ்டிக். இப்போ இந்த மெட்டீரியல்ல லோட் அப்ளை பண்ணா எதுவுமே ஆகல. First you said rigid material. Rigid material. So materials are classified into three: elastic, plastic, and rigid. And you can never say that இப்போ இது வந்து லோட் அப்ளை பண்ண இப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு எலாஸ்டிக்னு சொல்றோம். இதே இதுல ஹெவியா லோட் அப்ளை பண்ணா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருமானா? வராது. இந்த ரிமோட்டை அந்த ஸ்கேல் வச்சு அடிச்சதுனால தான் ரிஜிட்னு சொல்றீங்க, ஹேமர் வச்சு அடிச்சா ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்போ என்னன்னா நோ மெட்டீரியல் இஸ் பியூர்லி எலாஸ்டிக், நோ மெட்டீரியல் இஸ் பியூர்லி பிளாஸ்டிக் ஆர் நெய்தர் ரிஜிட். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் நம்ம என்ன பண்றோம்னா அசம்ஷனுக்குள்ள போறோம். இந்த மெட்டீரியல் எலாஸ்டிக் அசம்ஷன், பிளாஸ்டிக் அசம்ஷன், இது எல்லாமே கிளியரா? இப்ப யூடியூப்ல இருக்கு உங்களுக்காக. கான்கிரீட் எலாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கா? ரத்னவேல், கான்கிரீட் எலாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கா? நீங்க சொல்லுங்க, ஆன்லைன்ல காணோம். கான்கிரீட் பிளாஸ்டிக்கா? Come on, plastic. Rigid இல்ல, some extended elastic. Sorry. Plastic, elastic, concrete, plastic. Okay. சரி, கூகுள் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே நம்ம கூகுள் பண்ணியே பேசலாம். ஓகே, கான்கிரீட் எலாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கா? சீக்கிரம். வெல்ல ஃபர்ஸ்ட் உங்க ஆன்சர் சொல்லிருங்க, அப்புறமா பிளாஸ்டிக். பிளாஸ்டிக். செமி எலாஸ்டிக். அடிச்சு விடு. நீங்க வந்து நம்ம இப்படி கேட்டா அப்படி கேட்டாதானே சார் சொல்லுவீங்க. நாங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஆன்சர் சொல்றோம் சார். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பத்தி தான் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி மெட்டீரியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இதுல பிரைட்டா இருக்கு, யூடியூப்ல வரும்போது சின்ன ரொம்ப டல்லா இருக்கு. பரவாயில்லையா? அவ்வளவுதான் வருமா? எலாஸ்டோ பிளாஸ்டிக். கூகுள் எலாஸ்டிக்னு சொல்லுதா? கூகுள் சொன்னா நம்பிடுவீங்களா? கூகுள் எலாஸ்டிக்னு சொல்லுதா? ஃபைன். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு இன்னொரு பேரு எலாஸ்டிக் மெத்தட் தான். ஆர்சிசி அனாலிசிஸ் பண்ணுவோம்ல, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட், அல்டிமேட் லோட் மெத்தட் எல்லாம் மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் மெத்தடே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான். அதுக்கு இன்னொரு பேரு எலாஸ்டிக் மெத்தட் தான். அதனால கான்கிரீட் உங்க மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, கான்கிரீட் ரொம்ப சாலிடா இருக்கு, லோட் அப்ளை பண்ணா டிஃப்ளெக்ட் ஆகாது, அதனால நம்ம எல்லாரும் என்ன கண்டிஷனுக்கு கொண்டு வரோம்? பிளாஸ்டிக் கண்டிஷனுக்கு கொண்டு வரோம். கான்கிரீட்ல ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒண்ணும் இல்ல, ஒரு காலமோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி, ஒரு காலமோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி, சரியா? வித்யா, இதுதான் ஒரு காலம். வித்யா, இது ஒரு ரெக்டாங்குலர் காலம். இந்த காலமோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். இதுக்கு அது பதில். ஓகே, இந்த காலம்க்கு என்ன லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும்? இது ஒரு ரெக்டாங்குலர் ஆர்சிசி காலம். இந்த காலமுக்கு என்ன லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும்? 250. ரெக்டாங்குலர் காலம். யூடியூப்ல இருக்க தெரிய போறான். சார் இது ஒரு கொஸ்டினா சார்? இப்படி இவ்வளவு பிளண்டா கேக்குறீங்க சார்? கேட்டுதானே? I don't give any data with you. I didn't give any data to you. It was just a rectangular column and I told it's RCC. That's it. And you have to say the load carrying capacity of this column. And it's feasible. It's easy to answer as well. Come on. இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் டீப் டைவ் பண்ணி
சைஸ் கொடுக்க மாட்டேன் ரத்னவேல், சைஸ் கொடுக்க மாட்டேன். என்ன சார் இவ்வளவு ரூடா இருக்கீங்க? கொடுக்க மாட்டேன் இந்த சென்ஸ், அது இல்லாம ஆன்சர் கண்டுபிடி. Come on guys, what is the load carrying capacity of this column? Exactly இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. Exactly இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. RCC rectangular columnல load carrying capacity இந்த காலமுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதே இது வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா சார் இது பி இது டி, ஓகேவா? இந்த காலம் வந்து ஆர்சிசி காலம்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதனால இந்த ஆர்சிசி காலம்குள்ள என்னென்ன இருக்க போகுதுன்னா கான்கிரீட்டோ ஸ்டீலோ இருக்க போகுது. என்னென்ன இருக்க போகுதுன்னா கான்கிரீட்டோ ஸ்டீலோ இருக்க போகுது. லோட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு எனக்கு தெரியும். அதனால என்னன்னா லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியாங்கிறது எனக்கு தெரியும். அப்ப கான்கிரீட்டோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வேணும்னு வைங்களேன். கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் சார், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எஃப்சிகே சார். ஓகே, ஸ்ட்ரெஸ் கொடுக்கலன்னோம்ல, அதுதான் ஜெனரிக் டேர்ம்ல கொண்டு வந்துருவோம் நம்ம. ஏரியா ஆஃப் த கான்கிரீட் வந்து ஏசி சார், ஏரியா ஆஃப் த கான்கிரீட் வந்து ஏசி சார். அடுத்தது ஸ்டீலுக்கு அப்படியே எழுதுவோம். ஸ்டீலுக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ஸ்டீல எஃப்ஐன்னு எழுதுவோம். ஏரியா ஆஃப் த ஸ்டீல ஏஎஸ்டின்னு எழுதுவோம். இப்ப உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த காலம்கான லோட் கேரிங் கெப்பாசிட்டி தானே சார் வேணும். அத டைரக்டா வாங்க சார், இங்க எழுதுங்க. எஃப்சிகே ஏசி பிளஸ் பாயிண்ட் எஃப்சிகே ஏசி பிளஸ் எஃப்ஐ ஏஎஸ்சின்னு எழுதுங்க. கிளியரா? நீங்க என்ன கேட்டீங்க? சைஸ் கேட்டீங்கல்ல. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுல இந்த ஏரியா ஆஃப் த கான்கிரீட்டுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 300 by 500 600 by 700 whatever you can substitute here. FI கேட்டீங்கல்ல, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 250 கொடுக்குறீங்களா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 415 கொடுக்குறீங்களா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. doesn't matter. உள்ள எத்தனை ஸ்டீல் பார்ஸ் இருக்கோ அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. உள்ள என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் போட்டுருக்கீங்களோ அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கிளியரா கைஸ்? என்ன பேசிட்டு இருக்கோம் புரியுதா? பண்ணிட்டு இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். பட் டைரக்டா இதை எழுதாம நம்ம இப்படிதான் எழுத முடியும். 0.4 FCK AC plus 67 FY ASC அப்படின்னு. மிச்ச ரெண்டு என்ன அப்படிங்கறத நான் உள்ள போகும்போது கால்குலேஷன்ல சொல்றேன். ஓகேவா? இததான் எங்க பாப்போம் அப்படின்னா, இதுதான் எங்க பாக்குறோம் அப்படின்னா, ஷார்ட் ஆக்சியலி லோடட் மெம்பர் இன் கம்ப்ரெஷன்ல ஃபார்முலா கோட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? 0.4 FCK AC plus 0.67 FY ASC. சார் நீங்க SOM தானே நடத்திட்டு இருந்தீங்க, ஏன் சார் ஆர்சிசிக்குள்ள வரீங்க அப்படின்னா, இதுதான் அப்ளிகேட்டிவ் ஸ்டடி. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸ்ட்ரெஸ்ஸோட அப்ளிகேஷன் நமக்கு வேணும். அப்போ அதோட சேர்த்து நம்ம IS 456 இது ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். எல்லாத்தையுமே உங்களால இன்டர்லிங்க் பண்ணி படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ரியலான ஒரு நாலேஜ். அந்த நாலேஜை தான் நம்ம கிளாஸ்ல நம்ம டெலிவர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்களும் இதே மெத்தட் ஆஃப் லேர்னிங்ல ஒண்ணும் இல்லப்பா, இதே வீட்டுல உட்காந்துருக்கீங்க. SOM ஒரு டெக்ஸ்ட் புக் நிறைய பேர் யூடியூப்ல கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் TRB என்னன்னு சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் SSC சொல்லுங்களேன். எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல தானே இருந்தீங்க. ஏதாவது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வச்சு கிளியர் பண்ண முடியுமா நம்மளால? பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆகும்? 4 வருஷம் ஆகும். ரைட்டு தானே? ஏன்? அதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸுக்கும் வேற வேறையா இருக்கு. இதோட அப்ரோச்சும் வேற வேற மாதிரி இருக்கு. இங்க நீங்க 16 மார்க்குக்கு क्वेश्चन டிஸ்கிரிப்டிவா எழுதிட்டு இருந்தீங்க, அதுக்கு டெக்ஸ்ட் புக் உதவும். இங்க ஆப்ஷன் ஏவா பியான்னு சூஸ் பண்றதுக்கு இங்கி பிங்கி பாங்கி தான் உதவும். ஓகே, இங்க ஆப்ஷன் ஏவா பியான்னு சூஸ் பண்றதுக்கு யூ நீட் சம் மோர் டீப் நாலேஜ் இல்லையா? அதனால வாட் யூ ஹேவ் டு டு இஸ் டோன்ட் ரிலை ஒன்லி ஆன் டெக்ஸ்ட் புக்ஸ். டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சோம்னா நமக்கு 4 வருஷம் ஆகும் நீங்க கிளியர் பண்றது. டெஃபினட்டா ஐ கேன் சே தட். ஏன்னா ஒரு கான்செப்டை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால இன்டர்லிங்க் பண்ண முடியுது. SOMல ஆரம்பிக்கிறேன், ஸ்டீல உள்ள கொண்டு வரேன், அப்படியே ஆர்சிசிக்குள்ள போறேன், இங்க நம்ம கொண்டு வரோம். இது அப்படியே எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. புரிஞ்சுச்சு, எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இதோட அப்ளிகேஷன் தெரிஞ்சு, இது எப்படி கொஸ்டினா கேட்பாங்களான்னு தெரிஞ்சா கேட்டு, ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சா எஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு கிளம்புங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். இதே இது நம்ம லேர்ன் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கவே என்ன ஆயிரும், ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். அதுக்கப்புறம் இதை வேற சப்ஜெக்ட்ல போய் லிங்க் பண்ணியே படிக்க மாட்டோம். SOM புக் கையில வச்சிருக்கும் போது பக்கத்துல RCC புக் வச்சிருக்கவா செய்வோமா? இருக்க மாட்டோம். That is the importance of the class. Fine. இது எல்லாமே
கம்பைல் பண்ணி தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. சரியா? அதனால யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். ஃபைன் கைஸ். சோ அடுத்து அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி வருவோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா இப்ப என்ன? The ability to withstand or resist the applied load without any failure. அதுக்கு பேர் தான் என்னது? Strength of materials. Clear? This ability or this resistance is dependent upon the property of the material. Dependent upon the property of the material. What are those properties? அதான் இப்ப பார்க்க போறோம். இங்க நம்ம இருக்கிறது ஓகேவா? என்ன ப்ராப்பர்ட்டி? ஹார்ட்னஸ், டஃப்னஸ். ஹார்ட்னஸ், டஃப்னஸ், ஸ்ட்ரென்த். மூணுமே ஜெனரல் இங்கிலீஷ்ல ஒண்ணா இல்லையா? ஜெனரலா இங்கிலீஷ் பத்தி பேசுறோம். ஸ்ட்ரென்த்னா என்ன? அது எவ்வளவு தாங்கும். ஹார்ட்னஸ்னா என்ன? ஹார்டா இருந்தாலே ஸ்ட்ரென்த் தாங்கிடும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? ஒரு விஷயம் ஹார்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் தாங்கும். டஃப், ஹார்டு டஃப் எல்லாம் ஒண்ணுதான் சார். டஃப் முடிஞ்சு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்தையும் ஜெனரிக்கா கொண்டு வரோம். பட் சிவில் அப்படி கிடையாது. ஒன்னொன்னுக்கும் தனித்தனியான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. என்ன எக்ஸ்பிளனேஷன்? திரும்பி பிளாஸ்டிக்கா? நோ ஈஸ்வரி, இட் இஸ் நாட் பிளாஸ்டிக். கம் ஆன். வாட் இஸ் ஹார்ட்னஸ்? உங்ககிட்ட கையில நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரஃப் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேர் நோட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் நோட்ஸ் எப்பவுமே ஜெனரலா எடுத்துக்கோங்க. நம்ம சொல்றதெல்லாம் ஓகே. நியூமெரிக்கல் சால்வ் பண்றதெல்லாம் டைரக்ட் நோட்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்லைன்னா இதுலயாவது ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கம் ஆன். ஹார்ட்னஸ்னா என்னமா சொல்லுங்க? எஸ், குட் பிரபாகரன். குட் பிரபாகரன். வாட் இஸ் ஹார்ட்னஸ்? சொல்லுங்க. ஹார்ட்னஸ் ஹார்ட்னஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு அப்ரேஷன். தேய்மானம் ஆகாம இருக்கிறதுக்கு ஓகேவா இருக்கிறதுக்கு பேரு ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கின் ஹார்டா இருக்கா இல்லையா? ஒரு சோடா மூடி எடுத்து இப்படி சொரண்டு பார்த்தா என்ன ஆகும்? ஸ்கின் ஹார்டா இருக்குமா? டெஃபினட்டா இருக்காது. ரைட்? இல்ல இட்ஸ் நாட் hard. So hardness is resistance to scratches. Is resistance to abrasion, தேய்மானம். Toughness is resistance to mechanical energy. Toughness is resistance to mechanical energy. ஓகேவா? இது எதுவுமே எழுத கூட தேவையில்லை. எல்லாமே நம்மளோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். இதை நீங்க சும்மா உங்களோட ரஃப் நோட்ஸ் உங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். ஃபைன். அப்போ இதுலயே நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தெரியுது. ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது. ஃபைன். ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா அதை வச்சுதான் நான் அந்த மெட்டீரியலை காட்ச் பண்ண போறேன். எப்படி காட்ச் பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாப்போமா? இப்போ இங்க வந்து நான் யூஸ்வலா கேட்கிற கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பா ஏற்கனவே வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு கான்கிரீட், இன்னொன்னு ஸ்டீல். ஒன்னு கான்கிரீட், இன்னொன்னு ஸ்டீல். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கான்கிரீட், ரைட் சைட்ல இருக்கிறது ஸ்டீல். ஆர் ரைட் சைட்ல இருக்க ஸ்டீல், கான்கிரீட். ஹவெவர் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இதோட ஒரே டெப்த்ல தான் இருக்கு. இந்த பீம் எப்படி இருக்குன்னா டெப்த் ஒன்னாதான் இருக்கு, பிரெத் ஒன்னாதான் இருக்கு, லென்த்தும் ஒன்னாதான் இருக்கு. இதுல ஒரே லோடு தான் அப்ளை பண்றேன். ரெண்டுமே கவர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எது கான்கிரீட் எது ஸ்டீல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? எது கான்கிரீட் எது ஸ்டீல் எப்படி சொல்லுவீங்க? ஓகே, come on guys. எது கான்கிரீட் எது ஸ்டீல் நம்ம எப்படி சொல்லலாம்? கவர் பண்ணிருக்கீங்க, ஒரே பிரெத், ஒரே டெப்த், ஒரே லென்த், ஒரே லோடு. கவர் பண்ணிருக்கீங்கல்ல, சரி டிஃப்ளெக்ஷன் வச்சு சொல்லலாம். ஆன்சர் ரைட். எது டிஃப்ளெக்ட் அதிகமாகும்? சார் கான்கிரீட் பார்க்க ரொம்ப நல்லா. எது அதிகமாகும்? ஸ்டீல். ஓகே, இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல்னு வச்சுக்கோமே. முதல்ல டிஃப்ளெக்ஷன்னா என்ன வித்யா? பேர் கெடுதானே. டிஃப்ளெக்ஷன் என்ன? நீங்க பிரீத்திகா, நீங்க வந்து
மோகன்ராஜ். ஓகே. டிஃப்ளெக்ஷன்னா என்ன? வேற மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது ஒரு ஃப்ரேம்டா நம்ம சொல்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பா நீங்க யாரும் ஒரு இன்டர்வியூ போயிருக்க மாட்டீங்க, அதனால பிரச்சனை இல்லை. இனிமே என்னோட டெஃபினிஷன்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க, அதை அப்படியே வாங்கிக்கோங்க. உங்களோட தாட் ப்ராசஸ்ல இருக்கிறது அப்படியே வேர்ட்ல கொண்டு வராம கொஞ்சம் டிஃபரெண்டா டிஃபைன் பண்ணி கொண்டு வாங்க. The difference between initial position of the beam and the final position of the beam before loading and after loading. லோட் பண்றதுக்கு முன்னாடி என் பீம் இங்க இருந்துச்சு, லோட் பண்ணதுக்கு அப்புறம் என் பீம் இங்க இருக்கு. ரெண்டுத்துக்குமான வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பேர் தான் டிஃப்ளெக்ஷன். ரெண்டுத்துக்குமான வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பேர் தான் டிஃப்ளெக்ஷன். இப்போ அனாலிசிஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன அனாலிசிஸ்ல ஒரு டாபிக் இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லயும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல் இருந்துச்சு அப்படின்னா அதோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ எவ்வளவுனா எவ்வளவு? 5/384 கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க. 5/384 L/4/EI. இது வந்து டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ. சரியா? ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ. இப்போ இது கான்கிரீட்டுக்கா ஸ்டீலுக்கா அப்படின்னு கேட்டா கான்கிரீட்டுக்கும் அதேதான், ஸ்டீலுக்கும் அதேதான். கான்கிரீட்டுக்கும் அதேதான், ஸ்டீலுக்கும் அதேதான். இப்ப எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் என்னமா? 5000/FCK. எதோடது? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் தானே கேட்டேன். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் நீங்க கரெக்டாவே சொன்னாலும் நான் மத்தவங்கள பார்ப்பேன், ஏன்னா மத்தவங்க அப்பதான் ஆன்சர் பண்ணணும். ஸோ டோன்ட் மிஸ்டேக். 2.5 ஒன்னொன்னா போட்டியா யாரு பெருசுன்னு? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் 210 gigapascal. 2 × 10⁵ Newton/mm². சரியா? ஆனா எக்ஸாம்ல இப்படி கேட்க மாட்டாங்க, வேற மாதிரி கேட்பாங்க. kg/cm²ல கேட்பாங்க, கிலோ பாஸ்கல்ல கேட்பாங்க, மெகா பாஸ்கல்ல கேட்பாங்க, ஜிகா பாஸ்கல்ல கேட்பாங்க, மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதெல்லாம் அடுத்து நம்ம தனியா பேசுவோம். இப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலுக்கு அவ்வளவு நேரம் சொன்னாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் மோகன்ராஜ், வெரி குட், 5000√/FCK. இப்ப நான் என்ன பண்றேன், வச்சுக்கிறேன்னு வைங்களேன். √20 FCK 25 வச்சுக்கிறேன். FCK என்ன? என்னது? சும்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஃபுல் ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணிருங்க. சேமா? வார்த்தை, முக்கியமான வார்த்தையை மிஸ் பண்ணீங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். அவங்க சொன்னது கரெக்டா, அவங்க சொன்னது கரெக்டா? அவங்க கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னு சொன்னாங்க, இவங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொன்னாங்க. சார் நாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம் சார். அதான் கரெக்ட் ஆக்சுவலா. எது? கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். அவங்களும் அதானே சார் சொன்னாங்க, கம்ப்ரசிவ் தானே சார் சொன்னாங்க. கம்ப்ரசிவ்னு சொல்ல மாட்டேன், கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இது ஒரு கொஸ்டின் யூடியூப்ல இருக்கு உங்களுக்கு. இது ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஏன் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம் அப்படின்னா என்ன? characteristics of compressive strength இல்ல, characteristic compressive strength. Very good, very good. Come on. ஏன் characteristic compressive strength ன்னு சொல்றோம்? Okay. என்னன்னா 95% of the test result pass ஆனா போதும். For example, நீங்க ஒரு கான்கிரீட்டுக்கு 100 cubes டெஸ்ட் பண்றீங்க, எல்லா கியூபும் ஒரே லெவலுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கியூப்ல கான்கிரீட் அள்ளி போடுறீங்கல்ல, ஒன்றும் இல்லை, ரொம்ப லோக்கலா சொல்றேன், ரொம்ப லோக்கலா சொல்றேன், ஓகே புரியறதுக்காக. ஒரு இதுல வந்து ஒரு வெசல்ல வந்து நீங்க சாம்பார் வச்சிருக்கீங்க, உள்ள ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் ஊத்தும் போது வெறும் லிக்விடா சாம்பார் மட்டும் வந்துருச்சு, அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வருது. தி சேம் வே யூ கேன் இமேஜின் தி சேம் வே. கான்கிரீட்ல நீங்க அள்ளி போடும்போது ஒரு கியூபுக்கு மட்டும் நிறைய கல்லு, ஒரு கியூபுக்குள்ள கல்லு ரொம்ப கம்மியா இருக்கு. யாரு ஸ்ட்ரென்த் கிவிங் பாராமீட்டர்? கான்கிரீட்னா முதல்ல என்ன சார்? ஒரு நிமிஷம் வெயிட். எஸ்ஐஎம் நடத்திட்டு இருந்தீங்க, ரைட்டு, ஓகே. திடீர்னு ஆர்சிசிக்குள்ள போனீங்க, ஓகே. ஸ்டீல் பத்தி பேசுனீங்க, ஓகே. நாங்க ஏதோ டிஃப்ளெக்ஷன் தெரியாம ஒரு வாயை விட்டேன், அதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரீங்க, அதுவும் ஓகே. பட் why do you have to talk about FCK and all? கான்கிரீட்னா என்ன? ஓகே,
Okay, 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 okay. Concrete is a mixture of cement, fine aggregate, coarse aggregate, water, admixtures in a definite proportion. அதான் வந்து mixture of concrete mixture. சரியா? இப்போ கான்கிரீட்ல சிமெண்டோட வேலை என்ன? பாண்டிங். ஃபைன் அக்ரிகேட்டோட வேலை என்ன? பில்லர் மெட்டீரியல். கோர்ஸ் அக்ரிகேட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்ட்ரென்த் கீப்பிங் பாராமீட்டர். அதுதான் ஸ்ட்ரென்த். 60 to 70% ஆஃப் த ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுக்கு யார் கொடுக்குறா? கோர்ஸ் அக்ரிகேட் தான் கொடுக்குறாங்க. கோர்ஸ் அக்ரிகேட் தான் கொடுக்குறாங்க. இப்ப இதுல ஃபைனல் அட்மிக்சர் நான் ஒன்னு சொன்னேன்ல, அட்மிக்சர் அப்படின்னா என்னமா? அட்மிக்சர்னா என்னமா? எக்ஸ்ட்ராவா? Okay, okay. What else? Admixtures, accelerator, retarder. பேசி ஒரு முடிக்கு வாங்க. ஆக்சிலேட்டர் அட்மிக்சரா, ரிட்டார்டர் அட்மிக்சரானு? அட்மிக்சர்ஸ்னா ஓகே குட். அட்மிக்சர் இஸ் கிவிங் early settings. அது மட்டும் இல்ல லோகேஷ், அது மட்டும் இல்ல. என்னன்னா ஆகாஷ் கரெக்டா போட்டிருந்தாரு. ஓகே, எனிதிங் தட் ஆல்டர்ஸ் த கன்வென்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்கிரீட். ஓகேவா? இன்க்ரீஸ் மட்டும் இல்ல, டு இன்க்ரீஸ் த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல பிரியா. Admixture is used to change some property of concrete which we require. Change some property, no. To enhance the property. Not only, it's not about enhancing, it's about altering. Okay, anything that alters the conventional property of concrete. இப்போ for example, அடிக்கடி கேக்குறது தான், குவிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கும் ராபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? குவிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கும் ராபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? திரும்பி 2 மார்க் எழுத கூடாது. இது குயிக்கா செட் ஆகும், அது ராபிடா ஹார்டன் ஆகும் அப்படின்னு கொடுத்ததே திரும்பி எழுதிட்டு வரக்கூடாது. கிளியரா? குவிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கும் ராபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, செட்டிங் டைம் இருக்கு ஸ்டடி சிவில். ஓகே, குவிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கும் ராபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்படி நீங்க உள்ள வரீங்கன்னா நான் அடுத்து எதை கொண்டு வருவேன் அப்படின்னா, ஆக்சிலரேட்டர்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், கான்கிரீட்டை சீக்கிரம் செட் பண்ண வைக்கிறதுக்கு. ஆக்சிலரேட்டருக்கும் குவிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் அடுத்து கேட்பேன். இது ரெண்டுமே என்னோட அடுத்த சீக்வென்ஷியல் கொஸ்டின். நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுமோ பண்ணலாம். மினரல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் சார். ஆமா இருக்கும். ஓகே. வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்ட்ரென்த். ஓகே. குவிக் செட்டிங் பிளாஸ்டிசிட்டி அச்சீவ் ஏர்லியர். ஓகே. RHC, very good, very good, very good. RHC reaches strength early. Fine. Application differs. More finer material in rapid. I'm not talking about the constituents of the material. I'm here talking about the application, how it has been applied. Camera off. Okay. Okay. Fine. குவிக் செட்டிங் சிமெண்ட் என்ன ஆகும்னா, இப்ப வந்து எங்கிட்ட ஒரு அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ஒரு கேசிங் இறக்கி உள்ள இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி வெளியில எடுத்துறேன். எடுத்துட்டு கான்கிரீட்டை நான் உள்ள போர் பண்ணும்போது கான்கிரீட் எனக்கு சீக்கிரம் செட்டா இருக்கணும். செட் அப்படின்னா என்னன்னா, கான்கிரீட் அதுக்கப்புறம் ஷேப்பை சேஞ்ச் பண்ணாது. கான்கிரீட் என்ன பண்ணாது? ஷேப்பை சேஞ்ச் பண்ணாது. இதுக்கு பேரு குவிக் செட்டிங். இப்போ நீங்க ஒரு பிரிட்ஜை ரிப்பேர் பண்றீங்க. பிரிட்ஜை ரிப்பேர் பண்ணும்போது நான் ராபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேல லோடு போகணும். அதுக்கு மேல என்ன போகணும்? லோடு போகணும். எப்ப நீங்க லோடு அப்ளை பண்ண போறீங்களோ அப்ப ஹார்டனிங் யூஸ் பண்ணுவீங்க. எப்ப ஷேப்பை சேஞ்ச் பண்ண கூடாதோ அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? குவிக் செட்டிங் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க சீக்கிரம் ஃபார்ம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணணும். சீக்கிரம் ஃபார்ம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணுவீங்க? எதை பண்ணுவீங்க? குவிக் செட்டிங். ஓகே, சீக்கிரம் அதை வந்து நீங்க யூஸ்க்கு கொண்டு வரணும். அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க யூஸ்க்கு கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, யூடியூப் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், அதனால டிஸ்ட்ராக்ஷன். கம் ஆன். நீங்க வந்து சீக்கிரம் அதுல லோட் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? ஹார்டனிங், ராபிட் ஹார்டனிங். சரி, ஆக்சிலரேட்டர் இது ஒண்ணா? ஆக்சிலரேட்டர் குவிக் செட்டிங் சிமெண்ட்டும் ஒண்ணா?
Come on guys. Rapid harden, sorry, quick setting accelerator ஒண்ணா? தம்பி இதெல்லாம் ரொம்ப பேசிக். ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா தான் நம்ம அடுத்து மூவ் ஆக முடியும். எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தப்பாவாச்சும் சொல்லுங்க. I want the people, I always like the people who always, okay, rather than dotting out, have to try. Say something. No idea? Okay. So conventional normal cement நம்ம யூஸ் பண்ணிட்டு சிமெண்ட்ல கேப்டன் சிட்டுல நீங்க ஒரு கெமிக்கல் ஆட் பண்றீங்கன்னா that's called accelerator. நார்மல் கான்கிரீட் பட் கெமிக்கல் ஆட் பண்ணி அந்த பர்டிகுலர் பேட்சுக்கு மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா that's called accelerator. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயே நீங்க மினரல்ஸை வந்து அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதை கொண்டு வரீங்க அப்படின்னா that's called quick setting cement. So quick setting cement is already manufactured. Okay, well, that can use to be only for that particular purpose. இதே ஆக்சிலரேட்டர்னா நார்மல் சிமெண்ட் தான், நார்மல் ஓபிசி பிபிசி தான் வச்சிருக்க போறோம். அதுல என்ன பண்றோம், கெமிக்கல் ஆட் பண்ணி நம்ம இது பண்றோம். ஸோ இங்க இதுக்கு பேரு ஆக்சிலரேட்டர். ஃபைன். ஜெனரலா ஆக்சிலரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிலரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எஸ், quick setting is mineral and accelerator is chemical. Good. That is manufactured in a cement process, Lokesh, along with that. Okay. Come on guys. என்ன கேட்டேன்? I'm sorry. Accelerator எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Quick setting. ஓகேவா? Retarder யூஸ் பண்ணுவோமா? ஏன் யூஸ் பண்ணுவோம்? கான்கிரீட் வந்து செட் ஆக கூடாது. இப்ப நீங்க ஒரு இடத்துல கான்கிரீட் மிக்ஸ் பிளான்ட் வச்சுட்டு ஒரு டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த கான்கிரீட்டை போர் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணக்கூடாது, கான்கிரீட் குயிக்கா செட் ஆயிடக்கூடாது. கான்கிரீட் குயிக்கா செட் ஆயிடக்கூடாதுன்னா செட்டிங் டைம் என்ன பண்றீங்க, டிலே பண்றீங்க. டிலே பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், ரிட்டார்டர் வேணும். அப்ப ஆக்சிலரேட்டர் அட்மிக்சரா ரிட்டார்டர் அட்மிக்சரானா ரெண்டுமே அட்மிக்சர் தான். அப்ப அட்மிக்சர்ங்கிறது என்னன்னா எனிதிங் தட் ஆல்டர்ஸ் த கன்வென்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்கிரீட். கான்கிரீட்டா சும்மா விட்டா 30 மினிட்ஸ்ல செட் ஆயிரும். இத 30 மினிட்ஸா நீங்க குயிக்கன் பண்ணணும்னாலும் சரி, டிலே பண்ணணும்னாலும் சரி, என்ன பண்ணணும், அட்மிக்சர். கிளியரா கைஸ்? ஓகே. இப்போ கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், அதானே வெப் ரிவர்ஸ்ல வரும். கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தானே நம்மளோட क्वेश्चन. கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னா அப்ப உள்ள அக்ரிகேட்ஸ் மாற மாற ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் மாறுது. கரெக்டா? அக்ரிகேட் நிறைய இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்போ ஒரே கான்கிரீட் வேற வேற கியூபுக்கு வந்து வேற வேற ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அப்போ 100 கியூப்ஸுமே எனக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 95% ஆஃப் த சாம்பிள் பாஸ் ஆனா போதும். அப்ப அதுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அதுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ். கரெக்டா கைஸ்? இப்போ இந்த எஃப்சிகே 25 வச்சுக்கிறேன். 20-25 நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, M20 ரேஷியோ தெரியுமா பிரீத்திகா? 1:2 தெரியுமா? ஓகே. M20க்கு 25க்கு தெரியுமா? ஓகே, 1:1:2. M30க்கு தெரியுமா? M30க்கு கேமரா ஆஃப், மைக் ஆஃப். Come on guys. M30 grade of concrete equal mix ratio. நோனா சொல்ல மாட்டேனா? தெரியாது சார். வெரி குட். ஓகே, சொல்ல முடியாது ஏன்னா there is no mix ratio. ஓகே, fine. It you have to design by code book. என்ன code book? இது ஒரு question. என்ன code book? மிக்ஸ் டிசைனுக்கு என்ன கோட் புக்? மிக்ஸ் டிசைனோட கோட் புக் மிக்ஸ் டிசைனோட கோட் புக். Lokesh, very good Lokesh, you are highly active. I appreciate that. No Lokesh, it's not IS 456. IS 456 தாண்டி நிறைய கோட் இருக்கு Lokesh. வெளியில வாங்க, நிறைய பேர் அப்படிதான் 456 ஓட உலகம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அதோட பி தான் முடிஞ்சு. சரியா? கோட் புக் வெரி குட். 1023
262. Very good. IS 10262. 457 அப்படி ஓகே ஓகே ஃபைன். ஓகே இப்போ நான் அது மாதிரி வந்து 25 வைக்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு சும்மா பர்சனல் கொஸ்டின், எல்லாரும் படிச்சுட்டு வர போறீங்க. ஏன் 20 ரேஷியோ இருக்கு, 25 ரேஷியோ இருக்கு, ஏன் 22 கிடையாது, ஏன் 23 கிடையாது, ஏன் 24 கிடையாது? சும்மா படிச்சுட்டு வாங்க. ஓகே ஃபைன். புரிஞ்சா என்ன சொன்னேன்னு? ஓகே, இப்போ 25 சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 25 ரூட் என்ன? ரூட் 25 போட்டா என்ன வரும்? 5000 into 5 என்ன வரும்? 25000. இதை எப்படி எழுதலாம்? 10 power 3 எழுதலாம், அல்லது ஒரு புள்ளி வச்சுட்டு 10 to the power 4 எழுதலாம், அல்லது முன்னாடி ஒரு புள்ளி வச்சுட்டு டெசிமல் வச்சுட்டு 0.2 into 10 to the power 5. இது கான்கிரீட்டோட யங்ஸ் மாடுலஸ். ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் எவ்வளவு சொன்னோம்? 2 into 10 to the power 5. அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ஆஃப் கான்கிரீட் அதிகமா இருக்கா, ஸ்டீல் அதிகமா இருக்கா? ஸ்டீல் எவ்வளவு? 2 into 10 to the power 5. கான்கிரீட் எவ்வளவு? 0.2 into 10 to the power 5. அப்ப எத்தனை டைம்ஸ் அதிகமா இருக்கு? 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு. யாருக்கு? ஸ்டீலுக்கு. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அதிகம். திரும்பி நான் கேட்பேன், திரும்பி நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு தடவை சொன்னா நமக்கு மைண்ட்ல ஏறாது. ஆமா தானே சார்? ஒரு தடவை பட்டாலும் ஏற மாட்டேங்குது சார். ஏஇ எக்ஸாம் எழுதணும் சார், திரும்பி பயந்துட்டு தான் சார் இருக்கும். ரைட், ஆஃப் தட் ரெக்கார்ட். எவ்வளவு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல்? எவ்வளவு? 2 into 10 to the power 5. கான்கிரீட் எவ்வளவு? 0.2. எத்தனை டைம்ஸ் டிஃபரன்ஸ்? 10. which is greater? ஸ்டீல். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாக்கு வருவோம். இந்த ஃபார்முலால delta is equal to 5/384 W L power 4 by EI. இது கான்கிரீட்டுக்கா ஸ்டீலுக்கா? போத். ஓகே ஓகே, இப்போ நான் இந்த சைடு கான்கிரீட்டோட இது எழுதுறேன், இந்த சைடு ஸ்டீலோட இது எழுதுறேன். ஓகேவா? இந்த சைடு கான்கிரீட்டோட எழுதியிருக்கேன், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காமன் பாராமீட்டர்ஸ் எல்லாமே அடிச்சிருவோம். 5/384 காமன் பாராமீட்டர் தானே, கரெக்ட் தானே? சோ இதை வச்சு நான் எதுவுமே கண்டுபிடிக்க போறது இல்ல. ரெண்டுமே ஒரே லோடா? புரியுதா என்ன கொஸ்டின்? புரியுதா? ரெண்டு பீம் இருந்துச்சு, ஒன்னு கான்கிரீட் இன்னொன்னு ஸ்டீல், ரெண்டுமே கவர் பண்ணிருக்கேன். அதை டிஃப்ளெக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. சோ டிஃப்ளெக்ஷன் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரேன். ரெண்டுக்குமே 5/384 தான். அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுமே ஒரே லோடா? ரெண்டுமே ஒரே லென்த்தா? எஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜெனரலா நமக்கு என்ன தெரியும்னா BD3/12 தெரியும். ரெக்டாங்குலர் செக்ஷன் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு என்ன தெரியும்? BD3/12 தெரியும். சோ BD3/12னா எதுவும் காமனா இருக்கு? ஐயும் காமனா இருக்கு. கரெக்டா? வாட் ஐ அம் லெஃப்ட் அவுட் வித்? E. So finally I can conclude delta is inversely proportional to the Young's modulus. Delta is inversely proportional to the Young's modulus. Young's modulus of steel is higher or concrete is higher? Steel. Young's modulus increase ஆச்சுன்னா deflection என்ன ஆகும்? Decrease ஆகும். அப்ப ஸ்டீல் கொடுத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கும். ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கு. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 into 10 to the power 5. கான்கிரீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.2 into 10 to the power 5. தானே? அப்போ யாருக்கு வந்து இது அதிகம், டிஃப்ளெக்ஷன் அதிகம்? கான்கிரீட்டுக்கு தான் டிஃப்ளெக்ஷன் அதிகம். ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்? ஸ்டீலுக்கு தான் சொன்னோம். ஏன்னா நம்மளோட மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா கான்கிரீட்னா ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு இருக்கு. இதனாலதான் இந்த ரீசன்காக தான் மெட்ரோ ஸ்ட்ரக்சர், மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸ்டீல்ல இருக்கா கான்கிரீட்ல இருக்கா? மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் ஸ்டீல்ல. ஏர்போர்ட் ஸ்டீல்ல இருக்கா கான்கிரீட்ல இருக்கா? ஸ்டீல்ல. ஒரு ஒர்க் ஷாப் ஸ்டீல்ல. பெரிய வேர் ஹவுஸ் ஸ்டீல்ல. ஏர்போர்ட் ஹேங்கர் தெரியுமா எல்லாருக்கும்? ஏர்போர்ட் ஹேங்கர் தெரியுமா? இதான் ஏர்போர்ட் ஹேங்கர். உள்ள பிளைட்டை நிப்பாட்டி வைக்கணும். பிளைட்டோட விங்ஸ் அதிகமா இருக்கும், ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். நடுவில் நீ காலம் கொடுக்க முடியுமா? நடுவில் நம்மளால காலம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ காலம் டு காலம் ஸ்பேசிங் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இருக்கு. ஒரு எண்ட்ல நான் பிடிச்சிருக்கேன், இன்னொரு எண்ட்ல அவினாஷ் பிடிச்சிருக்கான். எங்க ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இல்ல அவன் இங்க இல்ல, அவினாஷ் இஸ் இமேஜினரி பாயிண்ட். டைம்ஸ் கால்குலேட் பண்றாங்க. நோ நோ, இட் டசன்ட் வொர்க் தட் வே. கொஸ்டின் இஸ் அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு.
ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரோட லென்த் என்னங்கிறதா இன்டைரக்ட் கொஸ்டின். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரோட லென்த் என்ன அப்படிங்கறத இன்டைரக்ட் கொஸ்டின். ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இருக்குல்ல, கம்பி எத்தனை இருக்கும், எவ்வளவுமா இருக்கும்? ஒரு கம்பி ஆர்டர் போடுறீங்க, சிவில் இன்ஜினியரிங் கிளாஸ் தானே, சிவில் தானே? ஓகே ஓகே. ஒரு கம்பி ஆர்டர் போடுறீங்க மார்க்கெட்ல, எவ்வளவு லென்த் இருக்கும்? 12 மீட்டர்ஸ் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 12 மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்றேன் நான், அது மாதிரி வந்து நான் ஒரு கம்பியை வந்து நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். இந்த எண்ட்ல ஒண்ணு, இந்த எண்ட்ல ஒண்ணுன்னு. இப்ப என்ன ஆகும்னா, இவ்வளவு பெருசா டிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகும். இப்ப சப்போஸ் நடுவுல 2 பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க, இப்ப என்ன ஆயிரும்? டிஃப்ளெக்ஷன் இப்படி ஆயிரும். மறுபடியும் டிஃப்ளெக்ஷனுக்கு வராங்க, சப்போர்ட்டுக்கு வராங்க. அப்ப ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்னொரு சப்போர்ட்டுக்கும் லென்த் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப ஏர்போர்ட் ஹேங்கர்ல ஒரு காலம்க்கு இன்னொரு காலம்க்கு எப்படி இருக்கு? ஸ்பேஸ் ரொம்ப ஹியூஜா இருக்கு, கரெக்டா? நடுவுல என்ன பண்ண முடியல? காலம் வைக்க முடியல, சப்போர்ட் வைக்க முடியல. அப்ப இந்த கேஸ்ல நான் ஆர்சிசி போனா, நீங்களே சொல்லுங்களேன், நடுவுல சப்போர்ட் இல்ல டிஃப்ளெக்ஷன் நிறைய நடக்குமா? டிஃப்ளெக்ஷன் கம்மியா வேணும்னா ஸ்டீல் சூஸ் பண்ணுவீங்களா, ஆர்சிசி சூஸ் பண்ணுவீங்களா? டிஃப்ளெக்ஷன் கம்மியா வேணும், ஸ்டீல். டிஃப்ளெக்ஷன் கம்மியா வேணும்னா ஸ்டீல் சூஸ் பண்றதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு காலம்க்கும் இன்னொரு காலம்க்கும் இருக்க ஸ்பேஸ் என்ன பண்ண முடியுது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. இது எந்த கண்டிஷனுக்கு? ஒரே லோடு, ஒரே லென்த், ஒரே பிரெத், ஒரே டெப்த். என்ன மாறுச்சு? இ மட்டும்தான் மாறுச்சு. ஈங்கிறது என்னன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இப்ப புரியுதா எதுக்காக மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல படிக்கணும்னு? ஈயோட அப்ளிகேஷன், யங்ஸ் மாடுலஸோட அப்ளிகேஷன், பிராக்டிக்கல் டே டு டே அப்ளிகேஷன், இது எல்லாமே கிளியரா? ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம அதை ஃபியூச்சர்ல பார்ப்போம். யூடியூப்ல இதோட நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபியூச்சர் கிளாஸஸ் வந்து இப்போ ஜூலை 13 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு அடுத்து கண்டினியூஸா வந்து ஒரே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் SSC JEக்கு, TRBக்கு, TNPSCக்கு, அடுத்து வர போற TNEBக்கு எல்லாத்துக்குமே வந்து இதே கோர்ஸ் தான், ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நீங்க ஒரு எக்ஸாம்க்கு எய்ம் பண்ணிட்டு படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லா எக்ஸாம்ஸுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். டீம் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளையில இருந்து ஜூம் கிளாஸஸ் நம்ம லைவ்ல கொண்டு போகலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.